அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வல்லவனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரில் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாவதாக. சிறப்புக்குரிய ஷார்ஜாவில் இஸ்லாமிய இலக்கிய கழகம் மற்றும் திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் அமீரக பிரிவின் சார்பாக உடன்குடி கவின்முகில் சிறந்த சமூக பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு பணிகளை ஆற்றி வரக்கூடிய அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் எழுதிய சீரா புராணத்தில் ஒளிரும் ஓமையும் உண்மையும் ஒரு அறிவியல் ஆய்வு பாகம் 1-2 ஆகிய நூல்களை வெளியிடக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் துணை முதல்வர் கண்ணியத்துக்குரிய முனைவர் மன்சூர் சாஹிப் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய கழகத்தினுடைய துபாய் அமைப்பாளர் முஹிபுல் உலமா காக்கா முகமது மாரூப் சாஹிப் அவர்களே, நல்ல நிகழ்ச்சிகளே நாங்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் இலக்கிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியாளர் முகவை ஹிதாயத் அவர்களே, முதுவை ஹிதாயத் அவர்களே, முதுவை மாவட்டத்தில் முகவை மாவட்டத்தில் முதுவையில் இருக்காரு. ஊரோடு சுருக்கிறாம மாவட்ட அளவில் உயர்த்திருக்காங்க. நூல் ஆய்வுகளை மேற்கொண்டு சிறப்பாக உரையாற்றிருக்கக்கூடிய ஜேஎம்சி அலுமினியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திண்டுக்கல் ஜமால் மொய்தீன் அவர்களே, சக்கீனா ஈவென்ட்ஸ் துபாய் மேலாண் இயக்குனர், ஏதோ கம்பெனி மாதிரி இருக்கு, நீங்க பேசாம இலக்கிய கழகத்தில் ஏதாவது பொறுப்பு பண்ணுங்க. அருமை சகோதரி பரங்கிப்பேட்டை கவிஞர் நூர் பாத்திமா அவர்களே, அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாய்வு கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கார்டுவல் அவர்களே, அருமை சகோதரர் நவாசுதீன் அவர்களே, மாஸ்டர் முகுந்தன் மன்னர் அவர்களே, சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, பேராசிரியர் கலந்தர் மஸ்தான் அவர்களே, கவிஞர் சானியா அவர்களே, மணலிக்கரை அப்துல் அலீம் அவர்களே, என்னோடு வருகை இருக்கக்கூடிய காயிதே பிளட் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை நண்பர் எம்எஸ்ஏ பரக்கத் அவர்களே, கீழக்கரை காமில் காக்கா அவர்களே, திரிகூடபுரம் அகமது கபீர் அவர்களே, ஆவை அன்சாரி அவர்களே, தம்பி லத்தீப் உள்ளிட்ட அருமையான சகோதரர்களே, பலரும் இங்கே பல கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த நூலுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்புகளையும் நிறைவாக சொல்லியிருக்கிறார்கள். சீரா புராணத்தை எழுதியவர் எட்டயபுரத்தைச் சேர்ந்த உமரப்புலவர் அவர்கள். அவர்களுடைய பூர்வீகம் என்பது மக்கமா நகரிலிருந்து வந்தவர்கள் என்றுதான் வாழ்க்கை குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எட்டயாபுரத்தைச் சேர்ந்த உமரப்புலவர் அவர்கள் நபிகளாரை பற்றி ஒரு காவியம் எழுத வேண்டும் என திட்டமிட்ட பொழுது போதிய வசதி இல்லாத காரணத்தினாலே கீழக்கரை செல்கின்றார்கள். சதகத்துல்லா அப்பா அவர்களை சந்திக்கின்றார்கள். சதகத்துல்லா அப்பா அவருடைய வம்சாவளி தான் நாங்கள். காயல்பட்டினத்தில் பிறந்த சதகத்துல்லா அப்பா தான் கீழக்கரையில் போய் அடக்கமாயிருக்காங்க தானே. அவங்க வம்சாவளி தான் நாங்களும் நீங்களும். சதகத்துல்லா அப்பா அவர்களை உமரப்புலவர் அவர்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கோணத்தை பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு உமரப்புலவர் வந்துக்கிட்டு ஒரு தமிழ் கவிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, வீசையை முறுக்கிட்டு தவளை போட்டுட்டு இருக்கிற அந்த கோலத்தில் இருக்கும்போது இப்படி இருக்கக்கூடியவர் எப்படின்னா நபியெல்லாம் இதை பற்றி எழுத போறாரு அப்படின்னு சொல்லி
சையதுல்லா அப்பா அவங்களை சரியா ரிசீவ் பண்ணல. அப்போ ஒவ்வொரு புலவர் கவலை கொண்டு நேராக அந்த பள்ளியில போய் தங்கி தூங்கிடுறாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்து எல்லாம் செய்யலான்னு வந்து அந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல நம்மளோட உயிரின மேலான அண்ணல பெருமானார் அவர்கள் கனவிலே வந்து திரும்பி நீங்க போய் அவரை பாருங்க, எல்லா உதவியும் செய்வாங்கிறத ஒரு அசரீதியாக ஒரு செய்தியை சொல்றார். இவர் கனவுல மட்டும் சொல்லாம ஒவ்வொரு புலவரோட அப்பாவுக்கு மட்டும் சொல்லாம சதகத்துல்லா அப்பா கனவுலையும் நபிகள் நாயகம் வந்து சொல்கின்றார்கள், அவர் வந்தவர் ஒரு சிறப்பான பணிக்கு வந்திருக்கின்றார், நீங்கள் எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று. மறுநாள் விரித்து விட்டு மீண்டும் ஒவ்வொரு புலவர் சதகத்துல்லா அப்பாவை பார்க்க போறாங்க. நேற்று விரட்டி அளிக்கப்பட்ட ஒவ்வொரு புலவர் இன்று கம்பீரமாக வரவேற்கப்படுகின்றார். வாருங்கள், உட்காருங்கள், என்ன வேணும் என்ன எல்லாம் கேட்டு அதன் பிறகு அவர்களை உபசரித்து வள்ளல் சீதக்காதி அவரிடத்திலே சொல்லி இவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும். வள்ளல் சீதக்காதி எவ்வளவு பெரிய ஆளு, பெரிய வள்ளல். ராமநாதபுரம் மன்னர்களுடைய அவையிலே அமைச்சராக இருந்தவர்கள். பெரிய வரலாறு இதெல்லாம். இன்னைக்கு வரலாறை சொல்ல வேண்டும். அவுரங்கசீபோடு நெருக்கமாக இணக்கமாக இருந்தவர்கள் சையதுல்லா அப்பா அவர்கள். ஆன்மீக தொடர்பு. அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா சையதுல்லா அப்பாவை வங்காள தேசத்தினுடைய கவர்னராக வர வேண்டும் என விருப்பமோடு அழைக்கின்றார். சையதுல்லா அப்பா சொல்லிடுறாங்க, நான் ஆன்மீக பணியில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது, என்னுடைய சகோதரர் இருக்கிறார், நீங்க வள்ளல் சீதக்காதியை அனுப்புங்கன்னு சொல்லி பெங்காலினுடைய கவர்னராக இருந்தவர்கள் வள்ளல் சீதக்காதி. இது நம்ம மட்டும் சொல்லல. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு சுதந்திரம் அடையும் பொழுது ராஜாஜி அவர்கள் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். ராஜாஜி அங்க போய்க்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் முதல்வர் கவர்னர் ஜெனரல், எனக்கு முன்னாடி வள்ளல் சீதக்காதி மறைக்காரு கவர்னர் ஜெனரலாக இந்தியாவுக்கு இருந்திருக்கிறார். எனவே நான் இரண்டாவது கவர்னர் ஜெனரல் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். இந்த வரலாறுல யாருக்கு தெரியும்? அப்பேற்பட்ட வள்ளல் சீதக்காதி அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்து ஒவ்வொரு புலவர் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ததான் மறைந்துடுறாங்க. மறையும் பொழுதுதான் ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையே பரங்கிப்பேட்டு, பரங்கிப்பேட்டையில் அவங்க அபுல் காசிம்ங்கிறவங்க யாரும் இல்லை, வள்ளல் சீதக்காதி அவர்களுடைய மச்சான். சீதக்காதி அவர்கள் மறைந்த பிறகு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பரங்கிப்பேட்டையில் வச்சு, பரங்கிப்பேட்டையில் தான் சீரா புராணம் அரங்கப்பட்டது. அங்கே பரங்கிப்பேட்டையில் எழுதிக்கிறாங்க. நீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பாரம்பரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு நிகழ்வை இன்றைய சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பணியினை அருமை காக்கா முகமது யூசுப் அவர்கள், கவின் மொஹில், நல்ல தமிழறிஞர் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இயற்கையினுடைய வானம் சார், அப்படித்தானே சார்? நான் பெருசாக தமிழ் படிக்கல. மொஹின்னு சொன்னா வானத்து தான், மேகம், அந்த மாதிரி இயற்கையான அடையாளங்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா இப்போ இங்க பலரும் சொன்ன மாதிரி இஸ்லாத்துக்கு முரணாக இருப்பதை இன்னும் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முற்றிலுமாக தவறு. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கேள்வி, எங்க கடைநல்லூர் தொகுதி பக்கத்தில் இந்த தம்பி வந்திருக்காரு இல்லையா, உங்க தொகுதி தான், வாசுதேவநல்லூர் தொகுதியில் பூலித்தேவனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அது திடீர்னு ஞாபகம் வந்தது. நம்ம ரொம்ப நாளாக இதை நினைச்சிட்டு இருக்கிறோமே சார், சீரா புராணம் அந்த ஏற்றிய ஒவ்வொரு புலவர்களுடைய விழாவையும் அரசு கொண்டாடுன்னு சொல்லி கேள்வி எழுப்பின. உடனடியாக அன்றைய அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள், அவர் நாயக்கர் மாமா தான் கூடுறார், உடனடியாக அந்த அவையிலேயே அறிவித்தார், கண்டிப்பாக ஒவ்வொரு புலவர்களுடைய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு செய்து, அவங்க பிறந்த தேதி கரெக்டான மட்டும் இல்லை, ஹிஜ்ரி கணக்கில் இருக்குது. அப்போ ஹிஜ்ரியும் நம்ம தமிழ் இந்த இங்கிலீஷ் காலண்டரில் நம்மளே அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு தேதியை குறிப்பிட்டு அவங்க சொன்னோம். அன்றிலிருந்து இன்று வரை 5 வருடங்கள் தொடர்ந்து அரசு விழாவாக ஒவ்வொரு புலவர் விழா கொண்டாடப்படுகின்றது. எனவே எனக்கு இதில் தொடர்பு இருக்கு. காயல்பட்டதுக்கான தொடர்பு, கீழக்கரை தொடர்பு, பரங்கிப்பேட்டை தொடர்பு, காயல்பட்டை தொடர்பு. பரங்கிப்பேட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய மகபூத் தீவி காயல்பட்டத்தை சேர்ந்தவங்க தான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அப்போ வந்துக்கிட்டு இப்போ நான் இதை சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க,
முதல் விழாவுக்கு நம்ம சேமு சார்லாம் ஒன்றா வந்திருந்தாங்க, நாங்கள் போயிருந்தாங்க. அப்போ இருக்கும்போதே சில பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறது நம்ம சமுதாயத்தில் பெரிய சாபக்கேடு சார். நம்மளை பற்றியே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். நம்ம சமுதாயத்துக்காக சமுதாயத்தில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய சேவைகள் செய்திருக்கிறாங்க. அதை பாராட்ட படம் இல்லாமல் குறை சொல்றதே நேரம். மீலாது விழாவை கொண்டாடணும். நவீன இது கொண்டாடாமல் யாருமே கொண்டாட முடியும்? புகழப்பட்டவர்கள், புகழுக்குரியவர்கள், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான அவர்கள் ஒருவர் தான். அவர் பிறந்தநாளா கொண்டாடாம எந்த பிறந்தநாளா கொண்டாடுவாங்க? சமய நல்லிணக்கம் தலைத்தது. கிராமம் கிராமமாக மீலாது விழாக்கள் நடக்கும் பொழுது எல்லா சமுதாய பெருமக்களும் வந்து இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்வதும் அவர்களை வரவேற்பதும் ஒரு பண்பாடாகவே இருந்து வந்த தமிழகம். அதுக்கு பிறகுதான் ஒரே யோசனை, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களோ நம்ம சீராபுராணத்தை படிக்கணும். பெரிய தமிழ் புலமை இல்லாட்டாலும் ஓரளவு ஈஸியாக படிக்கணுமே நினைக்கும் போது தான் தினத்தந்தியில் இதை பற்றி ஒரு செய்தி வந்தவுடனே நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க, இப்படி நல்ல அற்புதமான செய்தி, நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த புக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி முதல் பாகத்தை முடிந்த அளவுக்கு படித்து அதை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை நம்ம பிரதிபடுத்தணும்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 75வது ஆண்டு பவள விழா அகில இந்திய மாநாடு கலைவாணரங்கத்தில் நடக்கும் பொழுது எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டிலேயே வெளியிடப்பட்ட முக்கியமான நூல்களிலே காக்கா அவர்களுடைய நூலையும் நாம் இடம்பெற செய்தோம். சமுதாயத்திற்கு அதையெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகள் செய்யப்பட்டது. இரண்டாவது நூலும் அவர்கள் தரும் பொழுது என்னிடத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அதிலே கூட நான் தெளிவாக பதிவு செய்ய அவருடைய ரொம்ப பெரிய ஆய்வு. அதாவது இப்போ நூல் எழுதி பல பேர் என்ன செய்கிறாங்க, படம் அவெல்லாம் படிச்சிருக்கிறோம். கவி நம்ம காமு சரிவர மாதிரி ஒரு திரைக்கதை வசதி எழுதுறவங்க யாரும் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் என்ன அவர் எழுதி கொடுப்பாரு, மற்றவங்க அதை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு அவங்க பேரை போட்டுக்குவாங்க. ஆனால் யூசுப் காக்கா எவ்வளோ பெருமையான ஆளுன்னு சொன்னால், தான் அதிகமாக தெளிவெடுத்தாலும் அவர்களோடு ஒரு அறிஞர் குழுவையும் அதில் சேர்த்து இவர்களும் என்னுடைய பணிக்கு துணை நின்றார்கள் என்று பெருந்தன்மையோடு பாராட்டியிருப்பது மிகப்பெரிய காரியம் என்பதை நான் இந்த பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அற்புதமான விளக்கம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து. குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒவ்வொரு பக்கம் நான் முழுமையாக படித்தேன். மிக அற்புதமாக, மிக கருத்தியாக. நீங்கள் அந்த நாகம்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் அற்புதமான விளக்கம் அவங்க எழுதுகிறது. அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக நாம் இன்னும் ஒரு செய்தியையும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பு இல்லை, முஸ்லீம்களுக்கும் தமிழுக்கும் சம்மதம் இல்லை. பாய் வாங்க பாய், உங்களுக்கு தமிழ் தெரியுமா பாய்ன்னு கேட்பாங்க. இன்னைக்கு கேட்குறாங்க. ஏன்னா அங்கே போன டைம் எம்எல்ஏ இருக்கும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காண்டி கவர்னர் மாளிகைக்கு போனோம். அப்போ திமுக சார்பாக இன்றைய முதலமைச்சர் துரைமுருகன் ரெண்டு பேரும் வந்தாங்க. காங்கிரஸ் சார்பாக ராமசாமி அண்ணன், நான் முஸ்லீம் லீக்கினுடைய எம்எல்ஏனால போனோம். எல்லாத்துட்டையும் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தாங்களா. என்கிட்ட வந்தோடனே பாய் அப்போ ஹிந்தி மாலும் வேணா, அப்போ ஜவான் ஹிந்தி ஏன்னா. நான் சொன்னேன், நான் பச்சை தமிழன், நான் என்னுடைய தாய்மொழி தமிழ், ஹிந்தி தெரியும் எனக்கு, நான் ஜெய்ப்பூரில் இருந்தனால தெரியும். ஆனால் இங்கே அப்போ நீங்கள் முஸ்லீம்களும் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு கவர்னர் கேட்டாருங்க. இந்த மாதிரி நம்மை பற்றி தவறான செய்திகள் சொல்லுவதற்கு இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னு சொன்னால், இவ்வளவு தமிழ் புலமை பெற்றவர்கள் தமிழ் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான பணி. எவ்வளவு பெரிய இலக்கியங்களை செய்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு புலவர் மாதிரி, குடமுடி மஸ்தான் அப்பா மாதிரி, காயல்பட்டினம் வரகவி காசிம் புலவர் மாதிரி எவ்வளவு பெரிய இலக்கியங்கள் அதெல்லாம். இதையெல்லாம் நாம் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வந்தேரிகள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த மண்ணினுடைய உயர்வுக்காக வேண்டி பணியாற்றியவர்கள், பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இதை அடையாளப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அருமை காக்கா முகமது யூசுப் அவர்கள், உடன்குடி 100 பக்கத்தில் உள்ள ஊர் தான்,
அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்து செய்திருப்பதை நாம் இந்த அமீரகத்திலே நம்மளுடைய ஹிதாயத்துல்லா அவர்கள் மிகச் சிறப்பாக முறையில், ஏன்னா இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லை, எல்லாம் இன்டலெக்சுவல்ஸ், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுமை தான். நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொருவர்களும் ஒரு 10 பேர்கிட்ட பகிர்ந்தாலும் கூட அது பெரிய செய்தி. உங்களுடைய பெரிய பணிக்கு ஒரு சிறிய அங்கீகாரமாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பரப்புரை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த பணி, இது போன்ற பணிகள் செய்யக்கூடியவர்களை நாம் பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் உமரப்புலவர் அவர்களை பற்றி இன்று கூட பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதில் கூட ஒரு கருத்து இருக்கு, முரண்பட்ட கருத்து, அதனால பிரச்சனை இல்லை. எவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் சொன்னாலும் அதை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதில் தான் என்னுடைய வாழ்த்துறையில கூட நான் சாதாரண புறவர் அல்ல, அவர் தெய்வீக புதல்வர், தெய்வீக புதல்வர். உமரப்புலவர் வந்துக்கிட்டு தெய்வீக புதல்வர். ஏன்னா தெய்வீக அந்த இறையும் ஞானம் அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது. குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அவற்றை ஞானம் இருந்ததுனால தானே எழுத முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு வரிகளும் நபிகள் நாயகத்தினுடைய சிபத்துக்களை சொல்லும் பொழுது கூட அற்புதமாக வர்ணித்திருக்கின்றார். 4 கலிமாக்களை பற்றி சொல்லும் பொழுதும் அற்புதமாக விளக்கியிருக்கின்றார். மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பற்றி சொல்லியிருக்கார், சதகத்துல்லா அப்பா பற்றி சொல்லியிருக்கார். அவங்களுடைய இயற்கையான குணாதிசயங்களை எல்லாம் அற்புதமாக தமிழ்நடையிலே சிறப்பாக ஒவ்வொரு புலவர் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்மை போன்ற சாதாரணமாக தமிழ் சேர்ந்த பாமர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே தெளிவான உரையை மிகச் சிறந்த முறையிலே அருமை அண்ணன் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் இங்கே வழங்கியிருப்பதற்கு இந்த சமுதாயம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. வரலாறுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் புதுப்பிக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இதுபோன்று தமிழ் இலக்கியத்திற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ அதை நாம் ஆவணப்படுத்த வேண்டும். வரலாறுகளை ஆவணப்படுத்த வேண்டும், இலக்கியங்களை ஆவணப்படுத்த வேண்டும். நம்மகிட்ட ரிச் ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் கூட அப்படிதான் காயல்பட்டினத்தில் சமீபத்தில் காயல்பட்டின வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒரு ஆய்வு மையத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு. அவ்வளவு சரித்திரங்கள் இருக்கின்றது. மாபர் மலபார் அதுல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று கேரளாவில் வச்சிருந்தாங்க. கொண்டோட்டிங்கிற ஒரு ஏரியாவில் மொயின்குட்டி வைத்தியர் மாப்பிள்ளா கலா அகாடமி அவங்க வந்துக்கிட்டு நம்ம மாபருங்கிற நம்ம பாதி நம்ம மதுரையிலேருந்து இந்த பக்கம் சார்ந்துறாங்க, நல்லா தெரியும். மாபருங்கிறது மதுரைக்கு இந்த பக்கம் சவுத் சைடில் இருக்க இதுதான் மாபர். மலபாருங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடத்துக்கு மேலாக வாணிப தொடர்பு இருந்திருக்கின்றது. அந்த தொடர்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் அரபில் இருந்து இங்கே வந்து வாணிபம் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்பாகவே வியாபார தொடர்பு அரபு நாட்டுக்கும் இங்கே இருந்தது. குதிரைகளை இங்கே விற்று நவதானியங்களை பெற்றுச் சொல்லக்கூடியவர்களாக அரபு வணிகர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்ததனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்பாக இருந்த அரபிகளுடைய நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு பிறகு வந்த அரபிகளுடைய வித்தியாசம் மிக தெளிவாக உன்னதமாக இருந்தது. அதை தமிழகத்தில் இருந்த நம்மளுடைய வியாபாரிகள் என்ன உங்களுடைய நடவடிக்கையில மாற்றம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் எங்க நாட்டில் இறுதி நபி முகமது நபி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார். உண்மை பேச வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், ஐவேளை தொழுக வேண்டும், அதை நான் செய்கின்றோம் என்று சொல்லி அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இஸ்லாமானவர்கள், இஸ்லாத்தை அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள். அதன் பிறகு அரபிகளாக வந்தவர்கள் நம் சமுதாயத்தை அங்கே இங்கே இருந்த ஆட்களை திருமணம் செய்துட்டாங்க. அப்ப கிறிஸ்டியன்ஸா இருந்தவங்க தான். நீங்க கூட எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா சவுத் சைட்ல இந்த பெர்னாட் மார்கள் எல்லாம் சாச்சா முறையில தான் கூடுவோம். சாச்சா சித்தின் தான். கிறிஸ்து மணி பொண்ணு கூட நம்ம ஆளுகள்லாம் முன்னாடி பெண்கள் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அங்கே இருந்து வந்த அரபிகள் இங்கே வந்து திருமணம் செய்து கொண்டவர்கள்.
அதன் பிறகு நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பிரகடனத்தை ஏற்று இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு சகாபாக்களாக வந்தவர்கள் எல்லாம் பரங்கிப்பேட்டை, காயல்பேட்டை, கீழக்கரை, பரங்கிப்பேட்டை, அதே மாதிரி இந்த ஊர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி 1500 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய திருநெறியை நாம் ஏற்றுக்கொண்டு எப்படி அவங்களுடைய கார்ட்வெல் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வந்து தமிழறிஞராக போற்றப்படுகின்றாரோ அப்படியாக தமிழர்களும் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் தமிழ் நெறிக்காக வேண்டி மிகப்பெரிய பங்களிப்பை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த வரலாறுகளை புதுப்பிக்க வேண்டிய கடமைகளை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதைதான் நம்ம என்ன சொல்றோம், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி. என்ன இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ற காரணம் ஸ்லோகனே அதானே சார். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம் ஆரம்பிக்கும் போது ஸ்லோகனே அதுதான். தலைவர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சார் சொல்லியிருக்கிறார், உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடக்கும் போது அதனுடைய ஸ்லோகன் புலவர் நயினார் முகமது சாஹிப்லாம் ஃபவுண்டர்ஸ். அதே மாதிரி இறையருள் கவிமணி நம்மளுடைய அப்துல் கஃபூர் சார், எவ்வளோ அற்புதமான உங்க ஏரியா தான், எங்க மணலிக்கரையில் வந்திருந்தாங்களே, ஆமாம் உங்க திருவிதாங்கூடு தானே, இறையருள் கவிமணி எவ்வளோ பெரிய அற்புதமான மிகப்பெரிய அறிஞர். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இலக்கிய கழகம் ஆரம்பிச்சு இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி, இதுதான் நம்மளுடைய ஸ்லோகன். இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் தமிழையும் பிரிக்க முடியாது. தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தமிழ் மொழிக்கு நம்ம சமுதாய மக்கள் ஆற்றிருக்கக்கூடிய பங்குகளை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். அதைத்தான் சில பேர் கூட அல் குரான்னு சொல்லுவாங்க அரபியில். நாம என்ன சொல்றோம், திருக்குரான். திருநெல்வேலி, திருவாரூர், ஆரூர் தான் அது ஊர், அரூர் தான் அவங்க, அரூர் கொடிக்கால் பாளையம் பக்கத்தில் இருக்க இல்லையா, திருவாரூர் இருக்காங்களே கலைஞனுடைய ஊர் அரூர் தான், திருவாரூர் ரெண்டு சேர்ந்ததுனால திருவாரூர். திருக்கிற வார்த்தைகள்லாம் அப்படி சேர்த்து வந்ததுதான் நீங்களேன். இந்த மாதிரி விஷயங்களை நாம் எல்லாம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் இப்போ ஜமால் முகமது அவர்களை பற்றி அதிகமாக பேசுனீங்க. வள்ளல் ஜமால் முகமது அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? வள்ளல் ஜமால் முகமது அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய தோல் வியாபாரி. இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் கடுமையாக நான் பேசினேன். எல்லாரும் அமைதியாக கேட்கும்போது நான் சொன்னேன், சுதந்திர இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி எவ்வளவு பேர் பணியாற்றியதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்கின்றேன், மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி நிதி கேட்டு சென்றார். அவருடைய நண்பர் டாடா பிர்லா இடத்தில் எல்லாம் சென்றார். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செக்கு கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே அறிமுகமாகாத ஒருவர் பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளவு வேண்டாலும் எழுதிக்க மகாத்மா காந்தி சொன்னவர் தமிழகத்தை சேர்ந்த வள்ளல் ஜமால் முகமது அவர்கள். 1926ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி ஆச்சரியப்படுத்த பிளாங்க் செக்கை கொடுக்குறீங்களா, ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு. இல்லை, நீங்க எவ்வளவு வேண்டாலும் எழுதிக்கிறது. கடைசியா கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு தொகை இல்லைன்னு சொல்லி மகாத்மா காந்தி அப்பவுமே 1 லட்சம் ரூபாய், 100 வருஷம் இன்னைக்கு ஆக போகுது. 1 லட்சம் ரூபாய் நீங்க எத்தனை கோடி? யாராவது ஜமால் முகமது சாஹிப் அவர்களை பத்தி பேசுகின்றார்களா? சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க சொல்றீங்களா சார்? நாங்க யாருமே கிடையாதா? கதராடை கதராடைன்னு சொல்றீங்களா? அந்த கதராடைங்கிற பேரை கொடுத்தது யாரு? மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி அவருடைய தாயார் பிவி அம்மா. 2 குழந்தைகளும் ஜெயிலில் இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி பிவி அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. பிவி அம்மா தன்னுடைய சொந்த கையால நெய்து லைலத்துல் கத்ர் அன்னைக்கு அவர் வர்றாரு. காந்திஜியை வரவேற்கும் போது இது கதர் ஆடை, கண்ணியமான ஆடை, லைலத்துல் கத்ர் கண்ணியமான இரவு அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்து அதெல்லாம் கதர் ஆடை. நீ பிவி அம்மாவை பத்தி யார் பேசுறா? மௌலானா முகமது அலியை பத்தி யார் பேசுறா? யாரும் பேச மாட்டாங்க. எனவே இது போன்ற சருத்தங்களை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி வள்ளல் ஜமால் முகமது அவர்கள் அன்னைக்கே அல்லாமா இக்பால் அவர்களை அழைத்து
ஜமாலியா அரபிக் கல்லூரியில, சென்னையில் இருக்கக்கூடிய ஜமாலியா அரபிக் கல்லூரியில் அன்னைக்கே சீரத்து நபி பிரார்த்தனை நடத்தினவங்க. முகமது மர்மத்தின் பிக்தாலை அழைத்து சீரத்து நபி புரோகிராம் நடத்தினவங்க தான் வல்லல் ஜமால் முகமது. முகமது மர்மத்தின் பிக்தால் யாரு? திருக்குரானை முதல் முறையாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை முகமது மர்மத்தின் பிக்தால். அப்பேற்பட்ட அறிஞரை லண்டன்ல இருந்து அழைச்சி நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய ஆளுமைகளா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம சமுதாயத்தில் தமிழ் மொழிக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்திற்காக வேண்டி எவ்வளோ உழைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் காயிதே மில்லத்தில் மாமா. காயிதே மில்லத் அவர்களுடைய மாமா, அவர் யாரும் இல்லை. காயிதே மில்லத்தினுடைய மாமா ஜமால் அப்துல்லா சாஹிப், ஜமால் முகமது சாஹிபுடைய ஓன் பிரதர். காயிதே மில்லத் எவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபையிலே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் என்ற விவாதம் வந்த பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. பெரிய அறிஞர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதுல அரசியல் நிர்ணய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அப்ப காயிதே மில்லத் கேட்கிறாங்க, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும், எந்த தகுதியினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதிகமாக மக்கள் பேசுவதை கணக்கில் எடுக்கின்றீர்களா, இல்லை தொன்மையான மொழியை நீங்கள் கணக்கெடுக்கின்றீர்களா? அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி என்றால் இந்துஸ்தானியை எடுத்துக் கொடுங்கள். ஆனால் தொன்மையான மொழி, எந்த மொழியையும் சாராத மொழி, இலக்கண இலக்கியத்தை முழுமையாக கொண்ட மொழி இந்தியாவில் இருக்கின்றது என்று சொன்னால் தொன்மையான மொழி என்பது ஒரே மொழிதான். அது என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழிதான் என்று சொன்னவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத், தமிழகத்தை சேர்ந்தவர். யார் சொல்றாங்க? இதெல்லாம் சொல்லணும். எவ்வளவு பெரிய பங்களிப்பு. இத்தனைக்கும் காயிதே மில்லத் தமிழ்நாட்டிலிருந்து எம்பியா போகல, போனது கேரளால இருந்து, மஞ்சேரியிலிருந்து போனாங்க. அந்த துணிச்சல் வரணுமா இல்லையா? உண்மையை சொல்ல வேண்டிய தெளிவு இருக்கின்றது அல்லவா? இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்வதன் மூலமாக நாம் மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே சீரா புராணம் ஒளிரும் ஓமையும் உண்மையும் என்ற ஒரு ஆய்வு நூலை அற்புதமாக மிக சிறப்பாக நம்மளுடைய அருமை அண்ணன் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் மிக கஷ்டப்பட்டு இதை அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இதை எல்லோரும் படிக்க வேண்டும், முழுமையாக படிக்கணும், பரப்புரை செய்ய வேண்டும், அதிகமாக நூலகங்களிலே இதை வைக்க வேண்டும். இன்னைக்கு வரலாறு எல்லாம் திருச்சி எழுதுறாங்க. வரலாற்றுகளை மாற்றி எழுதக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில இந்தியாவில் ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை நாம் மீண்டும் மீண்டும் சமூக மக்கள் மத்தியிலே சென்றடையக்கூடிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. யதார்த்தமாக 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இங்கே வர்ற ப்ரோக்ராமே நிச்சயமாச்சு. எல்லாம் யாரும் சொன்னாங்களே இல்லையா, இறைவனுடைய நாட்டம் எல்லாரும் சந்திக்கணுங்கிற ஒரு அற்புதமான ஏற்பாடு. எல்லாரையும் சந்திக்க கூட சொல்லி துபாயில் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னாங்க ஆஃபீஸில் வந்து. சரி, நல்லா செய்யுங்க, எல்லாம் சிறப்பாக இங்கே வைப்பான்னு சொன்னோம். எல்லாமே தோணும். ஆக்சுவலாக நான் நாளைக்கு காலையில் வர வேண்டிய ஆள் தான். எங்கள் காயிதே மில்லத் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் பரக்கத்தலி தான் சொன்னார், சண்டேக்கு இருக்கிற மாதிரி வாங்க, சண்டே வந்தால் தான் நம்ம கட்சியினுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்க முடியுமான்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடி ஆக்கியிருந்தேன். அதனால இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மஹபூபாக்கா நீங்கள் இப்போ வந்துடுறாங்கன்னு மஹபூபாக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு தான் போவான்னு நினச்சிட்டு தான் உங்களையும் பார்த்தாச்சு. எல்லாமே ஒரு நிறைவான நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய உழைப்பை இதற்காக வேண்டி யூசுப் சாஹிப் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சீரா புராணத்தினுடைய முழுமையான அனைத்து பணிகளையும் நிறைவாக செய்வதற்கு உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் வழங்க வேண்டும். உங்களுடைய பணிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையில் இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதற்கு சான்றாவணம் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களையும் உங்களுடைய பணிகளில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுசு கட்டி தான்.
இன்ஷா அல்லாஹ் முழுமையா முடிஞ்சிருந்தா நீங்க போய் எல்லாம் நம்மளெல்லாம் அழைப்பான். சமூக பணிகள் ஆற்றுவர்களுக்கு வயது எல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது, வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இணைச்சு நல்லா செய்யுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்து இதை நாங்கள் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய ஊடகவியாளர் புதுவை ஹிதாயத்துல்லா அவர்கள், அவரும் எங்கள் முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கத்திலே சேர்ந்தவர். அவருடைய மாமா நம்ம மாவட்ட தலைவராக இருந்தாங்க சௌகத்தில் எண்ணெய். நல்ல மனுஷன், நல்லா கம்பீரமாக பேசக்கூடியவர். அதே மாதிரி எல்லாருமே இதில் ஈடுபாடாக இருந்து அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த நிறுவனம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த இடத்தை தந்தக்கூடிய ஐடியம் ஜனகமூர்த்தி, இந்த ஸ்ரீலங்காவுடைய நண்பர் இப்போ பேசினார். அதில் தான் வந்துக்கிட்டு காத்தான்குடியிருப்புல ஒரு மியூசியம் இருப்பதாக ஒரு செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இதை சொல்கிறார், சீரா புராணத்தை எங்களுக்கு படித்து தருவாங்க. அந்த இதுலேயே கிளிப்பிங்ஸ்லேயே வருது. போன வாரம் தான் படித்தேன். காத்தான்குடியிருப்புல ஒரு மிகப்பெரிய மியூசியத்தை அமைச்சு இது எல்லாத்தையும் பாதுகாத்துருக்காங்க. இலக்கியம் எல்லாம் எங்கள் ஊரை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது அதில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள், அதே மாதிரி வரலாறு, அதே மாதிரி பண்டைய காலத்து பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்சுருக்கிறாங்க இந்த காத்தான்குடியிருப்பு மியூசியத்தில். அதில் தான் சீரா புராணத்தை பற்றி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மியூசியத்தில் இந்த புக்கை வைங்க, அவர்கிட்டே கொடுத்துருக்கேன் கையோட. ஏன்னா இப்படி இதை பரப்புரை செய்கிற நமக்கு நாமே வச்சு பிரயோஜனம் இல்லை. எந்த அளவுக்கு நாம் இதை போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இதை பற்றிய தெளிவு எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற வேண்டுகோளோடு இந்த அளவிலே உங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா வல்ல இறைவனுடைய நல்லவர்களும் அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.